இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நண்பன் வாழ்த்துக்கள். நம்ம பார்த்துருந்தோம், யாக்கோபு வந்து லாபானுடைய இரண்டாவது மகளாகிய ராகேலை கல்யாணம் பண்ணுறதுக்காக 7 வருஷம் வேலை செய்கிற அப்படின்னு சொல்லியிருந்தார். அதற்கு பிறகு என்ன நடந்தது அப்படின்றத நம்ம இன்றைக்கி வீடியோ பார்க்கலாம். சரிங்களா? ஆதியாகமம் 29வது அதிகாரம் 21வது வசனம் முதல். பின்பு யாக்கோபு லாபானை நோக்கி, என் நாட்கள் நிறைவேறினபடியால் என் மனைவியின் இடத்தில் நான் சேரும்படி அவளை எனக்கு தர வேண்டும் என்றான். அப்பொழுது லாபான் அவ்விடத்து மனிதர் எல்லாரையும் கூட்டி வர செய்து விருந்து பண்ணினான். அன்று இரவிலே அவன் தன் குமாரத்தியாகிய லேயாளை அழைத்து கொண்டு போய் அவனிடத்தில் விட்டான். அவளை அவன் சேர்ந்தான். லாபான் தன் வேலைக்காரியாகிய சில்பாளை தன் குமாரத்தியாகிய லேயாளுக்கு வேலைக்காரியாக கொடுத்தான். காலையிலே இதோ அவள் லேயாள் என்று யாக்கோபு கண்டு லாபானை நோக்கி, ஏன் எனக்கு இப்படி செய்தீர்? ராகேலுக்காக அல்லவா இடத்தில் வேலை செய்தேன், பின்ன ஏன் எனக்கு வஞ்சகம் பண்ணிட்டீர் என்றான். அதற்கு லாபான், மூத்தவள் இருக்க இளவலை கொடுப்பதை விடுத்து வழக்கம் அல்ல. இவளுடைய 7 நாளை நிறைவேற்று, அவளையும் உனக்கு தருவேன். அவளுக்காகவும் நீ இன்னும் 7 வருஷம் என்னிடத்தில் வேலை செய்கின்றான். அந்தபடியே யாக்கோபு இவளுடைய 7 நாளை நிறைவேற்றினான். அப்பொழுது தன் குமாரத்தியாகிய ராகேலையும் அவனுக்கு மனைவியாக கொடுத்தான். மேலும் லாபான் தன் வேலைக்காரியாகிய பில்காலை தன் குமாரத்தியாக ராகேலுக்கு வேலைக்காரியாக கொடுத்தான். யாக்கோபு ராகேலையும் சேர்ந்தான். லேயாளை பார்க்கிலும் ராகேலை அவன் அதிசயமாய் நேசித்து பின்னும் 7 வருஷம் அவனிடத்தில் சேவித்தான். லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கர்ப்பந்தரிக்கும்படி செய்தார். ராகேலோ மலடியாக இருந்தாள். லேயாள் கர்ப்பவதியாகி ஒரு குமரனை பற்றி கர்த்தர் என் சிறுமியை பார்த்தருளினார். இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பெயரிட்டாள். மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பற்றி நான் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளி இவனையும் எனக்கு தந்தார் என்று சொல்லி அவனுக்கு சிமியோன் என்று பெயரிட்டாள். பின்னும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பற்றி என் புருஷனுக்கும் 3 குமாரரை பெற்றபடியால் அவர் இப்பொழுது என்னோட சேர்ந்திருப்பார் என்று சொல்லி அவனுக்கு லேவி என்று பெயரிட்டாள். மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பற்றி இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாள். பிற்பாடு அவளுக்கு பிள்ளை பேர் நின்று போயிற்று. அவர் 2 மகள்கள் இருக்கும்போது மூத்த மகளுக்கு விட்டுட்டு 2வது பொண்ணை கல்யாணம் பண்ண முடியாது, இந்த வழக்கமில்லை எங்கள் கிராமத்தில் ஊரில் அப்படின்னு சொல்லிட்டு முதல் மகளை கல்யாணம் பண்ணி வச்சுறாரு. திரும்ப 7 வருஷம் வேலை செஞ்சு ராகேல் கல்யாணம் பண்ணதுனால திரும்ப 7 வருஷம் வேலை செய்கிறாரு. அதற்கு பிறகு லேயாளை ஒரு பொருட்டாக மதிக்கலை அப்படின்றதுனால கர்த்தர் இறங்கி அவளை 4 பிள்ளை பெறும்படி அவளுக்கு கர்ப்பத்தை ஆசீர்வதிக்கிறாரு. ஆனால் ராகேலுக்கு கர்ப்பத்தை அடைக்கிறாரு. சரிங்களா? 4 பிள்ளைகள் பெற்று லேயாள் 4 பிள்ளைகளோட இருக்க 4 பிள்ளைக்கு பேர் வைக்கிறான். சரிங்களா? இதற்கு பிறகு என்ன நடந்தது அப்படின்றத நம்ம நாளைக்கு வீடியோவை பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.